ஸோ, இப்போ வந்து நம்ம கரண்ட் சிஎம் திரு ஜோசப் விஜய் வந்துட்டாங்க. ஆனா, இன்னமும் சில பத்திரிகையாளர்கள் போர்வையில இருக்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் சொல்ற விஷயம், "விசில் புரட்சி ஏன் பாண்டிச்சேரியில உருவாகல?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கிற கேள்வி. ஸோ, அது யோசிக்கும்போது தான் நான் அந்த எலக்ஷன் போர்டோட ரிசல்ட்ட போய் பார்க்கும்போது தான் ஒரு ஃபேக்டர் தெரிஞ்சது. பாண்டிச்சேரியிலயும் விசில் புரட்சி நடந்திருக்கு சத்தம் இல்லாமல். ஸோ, கிட்டத்தட்ட 9,5 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட பாண்டிச்சேரியில இருக்காங்க. 30 தொகுதி இருக்கு. அதுல அ தாவேகா மட்டுமே 1,44,000 வாக்குகள பெற்றிருக்காங்க. இதே டிஎம்கே எடுத்தீங்கன்னா, 1,00,000 வாக்காளர்கள் கிட்ட பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க வின் பண்ண சீட் லைக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேவும் அலையன்ஸ் வச்சிருப்பாங்க. ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் டிவிகேவும் அலையன்ஸ் வச்சிருக்காங்க இன் பாண்டிச்சேரி. பட் ஒன்லி 2 சீட்ஸ் வர் அலோகேட்டட் ஃபார் தெம். ஸோ நேயம் மக்கள் கழகம்னு சொல்லிட்டு அவங்க 2 இடத்துல அவங்க போட்டி போட்டிருக்காங்க. அண்ட் மீதி 28 இடத்துலயும் தாவேக்கா தான் போட்டி போட்டிருக்கு. ஸோ அந்த இவங்க போட்ட இடத்துல அவங்க ஜெயிச்சது எத்தன தெரியுமா? 2 தொகுதி இப்போ டிவிகே வின் பண்ணியிருக்காங்க. நேயல் மக்கள் கழகம் இருக்கு இல்லையா? நேயம் மக்கள் கழகம் 1 சீட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 30 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட டிவிகேவும் அதோட அலையன்ஸ் கட்சியும் 3 தொகுதியில வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் 3 தொகுதியில அவங்க ட்ரெய்லிங் பார்ட்டிஸா வந்திருக்காங்க. அதாவது 2வது பொசிஷன்ல வந்திருக்காங்க. மீதி இருக்க 24 தொகுதியிலுமே ஆ கிட்டத்தட்ட 20 பிளஸ் தொகுதியில அவங்க 3 பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தேர்தல்லயே அதுவும் அவங்க பாண்டிச்சேரி ஆரிஜின் கூட கிடையாது விஜய். பட் அங்கேயும் விஜய் ஃபேக்டர் ஒர்க் ஆயிருக்கு. புதுசா போன ஒரு கண்டெஸ்டன்ட் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 3 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. 2ண்ட் பொசிஷன்லயும் 3 இடத்துல வின் பண்ணியிருக்காங்க. 3 பிளேஸ்ல 20 பிளஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய புரட்சி தானே! ஸோ எது பத்தியும் நம்ம தெரியாம பேசக்கூடாது. ஸோ பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? அ கி மொத்தம் வாக்காளர்கள் 9,5 லட்சம் வாக்காளர்கள் கிட்ட இருக்காங்க. அதுல வோட்டிங் பெர்சன்டேஜ் அ கிட்டத்தட்ட 90% 89.87% வாக்களிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8,00,000 பீப்பிள் கிட்ட வச்சுக்கோங்களேன். அந்த 8,00,000 பீப்பிள்ல அ டிவிக்கு 16.72 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. எவ்வளோனா கிட்டத்தட்ட 1,44,000 வாக்குகள் கிட்ட டிவிகே வாங்கியிருக்கு. இதே நீங்க டிஎம்கே பார்த்தீங்கன்னா, 1,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அலையன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். பட் புதுசா வந்த ஒரு கட்சி முதல் தேர்தல்லயே 3 இடத்துலயும் வின் பண்ணியிருக்காங்க. அ அ கிட்டத்தட்ட 18 விழுக்காடு இந்த நேய மக்கள் கட்சி அவங்களோட பெர்சன்டேஜும் சேர்த்தா, கிட்டத்தட்ட 18% அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவே ஒரு பெரிய விசில் புரட்சி தானே! சைலன்ட்டா செஞ்சிருக்காங்க.